ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் காவேரி அவங்க வீட்டு ஆட்களை எல்லாரையும் ஒன்றா கூட்டி உக்கார வச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடிவுனா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அம்மாவுக்கு ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரி இருக்கும், அவங்க கடமையும் அவங்களுக்கு முடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துட்டேன். ஆனால் விஜய் கிடையாது. நான் மேட்ரிமோனியில் ஒரு பையனை பார்த்து வச்சுருந்தேன்ல, அந்த பையனுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதை அம்மா தான் ஏதேதோ சொல்லி அதை கெடுத்து விட்டாங்க. இப்போ அந்த பையன்கிட்டயே பேசி அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டு மனசே சரியில்லைங்க சாரதாவுக்கு. அவங்க பொண்ணுங்க கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் புலம்புறாங்க. எனக்கு கோபமாக வருதுடி, நான் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் இவகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கங்கா சொல்கிறாங்க, அம்மா அதுக்காகவாம்மா இவ்வளோ நாள் அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சோம், எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக. அதுக்கு என்னம்மா பண்ணுவா அவள் இது மாதிரி அவளை பொறுத்த வரைக்கும் அவள் இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிட்ருக்கா. அவள் என்ன பண்ணுவான்னு சமாதானம் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நிவீனும் அத்தை விஜய் தான் காவேரி கல்யாணம் அவரை பண்ணிக்கிற வரையும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இல்லை அத்தை, அதனால் விடுங்க, நீங்கள் இதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவீனும் அவங்க அத்தையை ஆறுதல் படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேட்ரிமோனி பையனை போயிட்டு சந்திக்கிறாங்கங்க. சந்தித்து உங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்தது இல்லை, ஏற்கனவே முதல் முறை நம்ம பார்த்தப்ப எனக்கும் உங்களை பிடிச்சிருந்தது, எங்கள் அம்மா ஏதோ சொன்னதை கேட்டு நீங்களும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க உங்கள் அம்மா சொன்னதுனால நான் உங்களை வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை இது ட்ரை பண்ணீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசலாம்னு நினச்சேன், நீங்களும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணலையா, அதனால நான் அப்படியே விட்டுட்டேங்க, ஆனால் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அப்போனா நாளைக்கே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு என்னை பொண்ணு கேட்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நிவின் என்ன பண்ணுறாருனா, இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாரு. விஜய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் காவேரியை எவ்வளவோ சொன்னோம், ஆனால் காவேரி வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது உறுதி இல்லைன்னு அவள் உறுதியாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஒரு வேளை கட்டாயப்படுத்துறதுனால அவளுக்கு கோவம் அவள் என்னை வேண்டான்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் நிவின், நம்ம என்ன பண்ண முடியும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்க்கலாம், பொறுத்து இருந்து வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு விஜயும் சொல்கிறாரு. இதை கேட்டு இருந்துட்டு விஜயோடைய சித்தி ராதா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா இது மாதிரி விஜய் கிட்ட நிவின் பேசியிருந்ததை நான் கேட்டேன், காவேரி அந்த மேட்ரிமோனியில் பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம், அதனால் அவள் எப்படிப்பா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், நம்ம விஜயை கல்யாணம் பண்ணிப்பான்னு நம்மளும் வெயிட் பண்ணாக்கா இது மாதிரி போகுதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தாவும், ஆமாம்மா ஏதோ நம்மளும் பொண்ணு கேட்டு அவளை போயிருந்தோம், பொண்ணு கேட்டோம் விஜய்க்கு, அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிக்கலன்னதும் அப்புறம் அவள் விஜய்கிட்ட பேசும்போது அவளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும்னு பார்த்தா விஷயம் வேற மாதிரி மாறி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மு பாப்பா இதை கேட்டுடுறாங்க. அவங்க தாத்தாவும் அவங்க பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கத உடனே அம்மு பாப்பா கேட்டுட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ராதா பாட்டி டேடி காவேரி மிஸ் தான் உனக்கு அம்மாவா வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் நீங்கள் என்ன காவேரி மிஸ் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா செல்லம், ஆமாண்டா பட்டு, நான் அப்பாவுக்கு நாங்கள் எல்லாரும் காவேரி மிஸ்ஸை பொண்ணு கேட்டோம், அவங்க தான் உங்கள் அம்மாவாக வருவாங்கன்னு நாங்கள் எல்லாரும் நினச்சிருந்தோம், ஆனால் அவங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்கலையாடா, நம்ம என்னடா பண்ண முடியும், வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராதா பாட்டி சொல்கிறாங்க அம்மு பாப்பா கிட்ட. அப்போ அம்மு பாப்பா கேட்குறாங்க, அப்போனா மிஸ்ஸு எனக்கு அம்மாவாக வரமாட்டாங்களா காவேரி மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி அவங்க வீட்டில் எல்லார்கிட்டேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நேற்று ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன்ல, அதான் அந்த மேட்ரிமோனி பையனை பற்றி, அவனை நான் இன்னைக்கு பார்த்து பேசினேன், அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான், அதனால் நாளைக்கு அவங்க வீட்டில் இருந்து சம்மதம் பேச வராங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எல்லாம் ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. நாளைக்கு அவங்க காவேரி வீட்டுக்கு சம்மதம் பேச வந்தால் அதை எப்படியெல்லாம் டீல் பண்ணுறாங்கன்றது நாளைய கதையில் பார்ப்போமா. நன்றி, பாய்.